Hi, hello people. Welcome back to my channel Visualize with Vinny. So I hope all of you are doing well and good. And எல்லாருமே ஹெல்த்தியாக சேஃபாக நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இட்ஸ் பின் அ லாங் டைம். ரொம்ப நிறைய நாளாச்சு நான் உங்களை மீட் பண்ணி, அதே மாதிரி நீங்கள் என்ன மீட் பண்ணி ரொம்ப நிறைய நாளாச்சு. நிறைய பேர் நிறைய டவுட். இன்ஃபேக்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. கட் ஆஃப் அனாலிசிஸ் கேட்டிருந்தீங்க. ஈவன் நான் முதல்வனுக்கு உங்கள் கட் ஆஃப் என்ன ஆச்சு இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. குரூப் 2க்குமே கேட்டிருந்தீங்க. இன்னொன்று நான் லா என்னோட பேக்கப்பாக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்போது நிறைய பேர் லா சூஸ் பண்ணால் நல்லதா, லா பேக்கப்பாக எடுக்கலாமா, இல்லை லா காலேஜ் முடிச்சுட்டு எடுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த எல்லா டவுட்டுக்குமே சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ இருக்கிற போது. ப்ளஸ் இன்னொரு ரெக்வெஸ்ட் ஃப்ரம் த பீப்புள் ஆல் அரௌண்ட் இந்த சேனல் கம்யூனிகேஷன் சேனல்னு தாண்டி டெலிகிராம் ப்ரொமோஷன் சேனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு குட்டி வார்னிங் கொடுத்துட்டு இல்லை கைட்லைன்ஸ் பற்றி பேசிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் திங், இந்த சேனல் பற்றி நான் சொல்லிடுறேன். அந்த கைட்லைன்ஸோட வீல் ஸ்டார்டட். ஸோ என்னோட டெலிகிராம் குரூப்பில் நான் ஒன்லி அட்மின்ஸ் கொடுக்கல. மேஜர் பர்பஸ் இஸ் தட் இது ஒரு கம்யூனிகேட்டிவ் சேனல் அண்ட் நிறைய பேர் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணி டுகெதர் க்ரோ ஆகணும் அப்படின்ற மோட்டிவில் தான் நான் அது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் ஓப்பன் ஃபார் ஆல், கம்யூனிகேட்டிவ் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு ஜென்ரல் பிரின்சிபலில் வச்சுருக்கேன். ஸோ யார் வேணாலும் என்ன வேணாலும் அங்கே ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். அங்கே இருக்க யாருக்கு அது தெரியுதோ இல்லை உங்கள் அகாடமியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். பட் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களோட ஓன் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் சரி, நிறைய பேர் நிறைய விஷயத்த சேல்ஸ் பண்ணுறது, நோட்ஸ் சேல்ஸ் பண்ணுறது இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. தயவுசெய்து குரூப்பில் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நிஜமாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரொம்ப லோ ரேட்டில் தரீங்க, ஸோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால் அதை ஒரு சஜஷனாக மட்டுமே வைங்க. இதுதான் நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன். இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஆஸ்க் அபவுட் இட் ப்ளீஸ் டிஎம் மீன்னு சொல்லி போடுங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டிஎம் பண்ணுவாங்க. நீங்கள் அது உங்களோட பர்சனல் பிளாட்ஃபார்ம் தான் வச்சுக்கோங்க. இது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மா இல்லை நாலேஜ் ஷேர் பண்ண பிளாட்ஃபார்மா இல்லை உங்களோட டவுட்ஸ் சால்விங் பிளாட்ஃபார்மாக மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரெக்வஸ்ட் வச்சுட்டு வில் ஸ்டார்ட் வித் குரூப் 2 அனாலிசிஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நிறைய பேர் குரூப் 1ல் இந்த சீட்ஸாக இருக்கட்டும் மற்றது எல்லாமே போனோன்னா என்கிட்ட சொன்னது என்னென்னா ரொம்ப ஹார்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சிஸ்டர், கண்டிப்பாக கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் வச்ச இடத்துல தான் இப்படிலாம் இருக்காதுடா, குரூப் 2வே நாங்கள் அதிகமாக பேச வைப்போண்டான்ற மாதிரி மாற்றி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த வருஷம் நிறைய பேர் நிறைய குரூப்பில் வேறு ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தீங்க தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ், இப்போ நம்ம கையில் இருக்கிறதுல நமக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயத்த தான் நான் ஃபஸ்ட்டு பேச போகிறேன். ஸோ குரூப் 2 எனக்கு தெரிஞ்சு நான் உடனே ஏன் வீடியோ போடல அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜிஎஸ்ஏ நிறைய பேருக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ எனக்கு மட்டும் தான் கஷ்டமாக இருந்ததா இல்லை எனக்கு கஷ்டமாக இருந்ததுன்றதை தாண்டி 170 இதெல்லாமே ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 170லாம் நிஜமாவே அடிக்க முடியலனால. ஸோ எனக்கு அது புதுசாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் அட்டம் பண்ணுறதுனால. ஸோ நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். கொஞ்சம் ரெனவுட் இன்ஸ்டியூஷன்ஸில் எனக்கு படித்தவங்க கிட்ட எவ்வளோ கட் ஆஃப் வருது இதெல்லாமே தெரிஞ்சு ப்ராப்பராக போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டு ஸ்பீக் ஆன் தோஸ் திங்ஸ், தமிழ் இங்கிலீஷை விட கண்டிப்பாக ஒரு படி மேலே தான் இருந்தது. பட் எனிவே ஜிஎஸ் எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி மேக்ஸுமே சால்வபிளாக தான் இருந்தது. ஆனால் என்ன சொல்கிறது, எல்லாத்தாலையும் சால்வ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. மேக்ஸில் கொஞ்சம் லைட்டாக ஒரு எட்ஜ் இருக்கவங்களுக்கு நல்லபடியாக ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது 25 out of 25. ஸோ என்னோட ஸ்கோர்ஸ் இல்லை நான் எப்படி குரூப் 2 பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இங்கிலீஷ் தான், ஜென்ரல் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எனக்கு தமிழ் செப்பரேட்டாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா டைம் எடுக்கும்னு எனக்கு என்ன அட்வான்டேஜஸாக தோணுச்சோ அதை தான் நான் சூஸ் பண்ணி எழுதியிருந்தேன். ஸோ அது நான் நல்லபடியாக தான் பண்ணியிருந்தேன். சிமிலர்லி மேக்ஸுமே ஒரு 25 கொஸ்டின்ஸில் ஐ வாஸ் அபவுட் டு டூ 24 கொஸ்டின்ஸ் என்னால் அட்டம் பண்ண முடிஞ்சிருந்தது. அதுக்கடுத்து ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்றதை தாண்டி நிறைய கொஸ்டின்ஸ் கன்ஃபியூசிங்காக கேட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி இது ரொம்ப ஈஸியாக போன அளவுக்கு கேட்கல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தது. நிறைய பேர் ஈவன் வெட்டரன் ஆஸ்பிரன்ஸ்க்கு கூட ஜிஎஸ் கஷ்டமாக தான் இருந்திருக்கு இந்த டைம். ஸோ கண்டிப்பாக அதுக்காக கட் ஆஃப் குறையுமா அப்படின்னு நீங்கள் கிட்ட கேட்டிங்கன்னா கட் ஆஃப் குறையாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 50,000 பேர் எடுத்த இடத்துல இங்கே 18,000 பேர் தான் எடுக்கிறாங்க. அப்படின்போது கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் வில் நாட் சோர் ஸோ ஹை. அதே மாதிரி கட் ஆஃப் கண்டிப்பாக கம்மியாகவும் வராது. ஸோ போன தடவை 143 144 ஒரு கேட்டகரிக்கு கட் ஆஃபாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஸ் ஆர்
3 to 4 மார்க்ஸ் கண்டிப்பாக கட் ஆஃபாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு கேட்டு நான் தெரிஞ்சு ஷங்கர், சுரேஷ், வெட்ரி இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுல கடைசியாக எனக்கு வந்து அனாலிசிஸ் இல்லை இதுதான் கன்ஃபார்ம்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட சர்க்கிள்லையும் சரி, கட் ஆஃப் அனாலிசிஸ் எடுத்த நிறைய பேர்கிட்டையும் சரி, கிடச்சி வந்த கடைசி விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் வந்து 150+ இருக்குது அப்படின்னா வந்து யூஆர் சம்வாட் சேஃப். உங்களுக்கு வந்து இந்த கீஸ்லாம் வந்து நீங்கள் சேலஞ்ச் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான மார்க்ஸ்லாம் போய் நீங்கள் 150+ இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப். இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் குரூப் 2A ஒரு 145+ நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் சம்வாட் சேஃப். உங்களுக்கு கிடச்சிரும் நான் சொல்ல வரல. பட் என்னை சுற்றி இருந்த நான் கேட்ட எல்லாத்துக்குமே வந்து சொல்கிற விஷயம் இதுதான். ஏன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 135, 138 ரேஞ்சே வந்து கிளியர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி வந்து கட் ஆஃப் வரல. அந்த ஈஸி பேப்பருக்கே கிட்டத்தட்ட வந்து 146, 144லாம் வந்து கட் ஆஃப் வந்து தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் சம்வாட் டஃப் பேப்பர்ன்றதை தாண்டி போஸ்டிங்கும் கம்மியாக இருக்குது. கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கு தான் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ 145+ எடுத்திருந்தீங்கன்னா டெய்லி ஒரு பிட் பை பிட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. யூ மைட் கெட் இன் ஆர் யூ மைட் கெட் அவுட். 150+ இருந்தீங்கன்னா எதர் குரூப் 2A இல்லை 2 கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் 150+ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா தைரியமாக வந்து யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ என்னோட குரூப் 2 எப்படி இருந்ததுன்னு கேட்டால் ஐ வாஸ் குட் அட் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் மேக்ஸ். ஸோ எனக்கு கொஞ்சம் எட்ஜ் ஓவர் கிடச்சிது. அதனால வந்து மை ஸ்கோர் வாஸ் 152. நானுமே வந்து பயங்கரமான மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணல. பட் இட் வாஸ் 152. பட் எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து 163 வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்திருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹவு, பட் ஹேட்ஸ் ஆஃப் டு தியர் எஃபர்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாரெல்லாம் இந்த ஒரு கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணுறீங்களோ இவங்களும் வந்து கிளியர் ஆவாங்கன்னு கிடையாது. பட் ரொம்ப நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க. ஸோ கீப் ப்ரிப்பேரிங். இதுதான் வந்து எனக்கு கிடைச்ச கட் ஆஃப்லேருந்து நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இதை தாண்டி வந்து நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ப்ராப்பராக அமௌண்ட் வந்துருமா? கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஃபர்ஸ்ட் 10 days ஆஃப் த மந்த்க்குள்ளே வந்து போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் ப்ரொசீஜரல் டிலேஸ் இருக்கும். அப்படி டிலேஸ் இருந்தால் செகண்ட் மந்த்தில் உங்களுக்கு 2 அமௌண்ட்டுமே 15 daysக்குள்ளே போட்டுருவாங்க. ஆனால் எப்படியுமே வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து டெபாசிட் ஆகிடும். ஏன்னா போன வருஷம் நான் வாங்கியிருந்தேன். இந்த வருஷம் வந்து மை மார்க்ஸ் வாஸ் 105 அண்ட் த கட் ஆஃப் ஃபார் பிசி வாஸ் 106. ஸோ ஒரு மார்க்கில் ஐ டிடன்ட் கெட் திஸ் இயர் ஸ்காலர்ஷிப். பட் எனிவே ஃபைன். யாருக்கெல்லாம் கிடச்சதோ டோன்ட் வெரி, கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வரும், வந்துடாமல் போயிடாது. அண்ட் எப்போ வந்து கிளாஸஸ்க்கானது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கூடி சீக்கிரமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். யூ வில் கெட் அன் அப்டேட். உங்களுக்கு வந்து மெயில் வரும். மெயில் வரலனாலும் செக் பண்ணிவிட்டு என்னைக்கு கூப்பிடுறாங்களோ தயவுசெய்து போயிடுங்க. இல்லாட்டி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அந்த சீட் போயிடும். அதனால் சொன்ன டேட்லேருந்து கரெக்டாக வந்து போயிடுங்க. அண்ட் நீங்கள் போன 1 to 2 daysலேயே வந்து கிளாஸஸுமே வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த டேட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வெப்சைட்டில் பார்த்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு மெயில் வரலனாலும் நம்ம குரூப்லேயே வந்து சரி யாருக்காவது வந்திருக்கா என்னன்னு வந்து அடிக்கடி அப்டேட் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் போகும்போது எனக்கு வந்து அப்டேட்டே வந்து வரல. பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து போட்டிருந்தாங்க. என்னோட நேமை வந்து அதில் தான் இருந்து நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு மெயிலே வரல. ஸோ ஹேவ் தட் செக் ஆல்வேஸ் now and then. திஸ் அப்ளைட் ஃபார் ரெசிடென்ஷியல் கிளாஸஸ்க்கு வந்து சொல்கிறேன். மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஸ்காலர்ஷிப்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயில் வந்துடும். அண்ட் இப்போ இன்ஃபேக்ட் வந்து ரெசிடென்ஷியலுக்குமே மெயில் வருது. நான் சொல்கிற பீரியட் எப்போ அப்படின்னா இது வந்து நான் முதல்வன்ற பேர் இல்லாதப்போ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்க்காக வச்சுருந்தப்போ. இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க அண்ட் இட் இஸ் சம்வாட் மோர் யூசர் ஃப்ரெண்ட்லி டூ. அண்ட் இல்லாமல் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஈவன் எஸ்எஸ்சி இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய பேர் அதுக்குமே டவுட் கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே இருக்குது. ஜஸ்ட் சர்ச் ஆன் த நெட் அண்ட் ரெஃபர் இட். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை ஏதாவது கேட்கணும்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், லாக்கு பற்றி பேசணும் அப்படின்னா லா காலேஜ் வந்து ஒரு பேக்கப்பாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக அவங்க பேக்கப்பாக எடுக்கலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட கொஷின்ஸ். ஆனால் கிவன் டைம் அண்ட் தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இந்த ஃபீல்டில் வந்து இருக்குது. ஆனால் உங்ககிட்ட இருந்து இந்த ஃபீல்டில் எதிர்பார்க்குற 2 விஷயங்கள் நான் வந்து சொல்லிட்டேன். ஒன்று, உங்களுக்கு நிறைய வாசிக்க படிக்க பிடிச்சிருந்துருக்கணும். செகண்ட் திங், உங்களுக்கு நிறைய விஷயம் எழுத பிடிச்சிருந்துருக்கணும். ஸோ ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு இது 2மே பிடிச்சி தான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லா வில் பி கெரியர் விச் யூ வில் லவ் அ லாட். இன்ஃபேக்ட் நான் போகும்போது என்ன நினச்சேன்னா 2 to 5 காலேஜ் அவ்வளோதான் இருக்கும்னு. பட் அதை தாண்டி படிக்கவும் சரி தெரிஞ்சுக்கவும் சரி ரொம்ப நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் ஐம் டெல்லிங் யூ தட் நீங்கள் இந்த படிக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஈஸியாக உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து புரிய ஆரம்பிக்கும். லா இஸ் அ ஃபீல்டு தட் வில் மேக் யூ வைஸ். இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது வேறு, வைஸாக இருக்கிறது வேறு. யூபிஎஸ்சி வந்து உங்களை இன்டெலிஜென்ட்டாக மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கே மழை வருதுன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து சொல்ல தெரியும் இல்லையா. ஆனால் வைஸ் அப்படின்றது என்னென்னா
விஸ்டம்க்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். லெட் மீ செக் ஹூ எவர் நோஸ் இட். ஸோ ஒரு ஃபீல்டு வந்து உங்களுக்கு இன்டெலிஜென்ட் ஆகும் அப்படின்னா அந்த யூபிஎஸ்சி சொல்லலாம். ஆனால் ஒரு ஃபீல்டு வந்து உங்களை ரொம்ப வைஸ் ஆக்கும், இன்டர்னலி வந்து உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் தரும், நிறைய ரீடிங் ஏர்ஜ் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னா தட் இஸ் லா. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நான் பேசுகிறேன்னு வந்து நினைக்க வேணாம். பட் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க 12th அடுத்து நான் வந்து லா படிக்கலாமா, இல்லை நான் பேக்கப்புக்கு நிறைய கோர்ஸ் வந்து யோசிச்சிருக்கேன், அதில் லாவும் ஒன்று, நான் லா படிக்கிறதுனால ஏதாவது நடக்குமா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. தாராளமாக வந்து நீங்கள் எடுக்கலாம். கிவன் தட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப குட் ஃபீல்ட். இது இல்லாமல் நிறைய குரூப் 1 சர்வீஸில் உங்களுக்கு எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சி இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ஸ் இருக்குது, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் இருக்குது, பிபின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். இது இல்லாமல் வந்து லீகல் செக்ரட்டேரியட்டில் வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் இந்த என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து எக்ஸல் ஆகும்போது, இல்லை இந்த ஃபீல்டுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, எப்படி நீங்கள் யூபிஎஸ்சியில் வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி தான் இங்கே. ஆனால் அந்த காம்படிஷனை விட இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா ஃபீல்டையும் சேர்ந்து வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இங்கே ஒன்லி லா ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம்ப்ளீட். அதை தாண்டி வந்து உங்களுக்கு சர்க்கிள் ஆஃப் காம்படிஷன் ரொம்ப கம்மி. ப்ளஸ் த பீப்புள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லேர்னிங் லாவுமே வந்து ரொம்ப கம்மி ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ. ஸோ அதனால் இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஒரு பேக்கப் ஐடியா ப்ளஸ் ஒரு கவர்மெண்ட் ஜாபையே பேக்கப் ஐடியாவாக வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து லா வந்து ஒரு கெரியராக சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் லா காலேஜ் போயிருக்கீங்க, எப்படி சேர்றது மற்றது எல்லாமே வந்து அதில் அப்டேட் இன் அதர் வீடியோ. பிகாஸ் எப்படியும் இந்த வருஷத்தோட அட்மிஷன் முடிஞ்சுது, நெக்ஸ்ட் இயர் தான் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் டு நோ, அந்த மாதிரி பர்சனலாக மெசேஜ் பண்ணுவாங்க, யூ கேன் ஜஸ்ட் டிஎம் மீ. ஐல் ஜஸ்ட் மேக் ஷுர் to have a say on that. And anyway, meeting you after a long time feels so wholesome. And தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். அண்ட் ரொம்ப நிறைய பேர் வந்து டெலகிராம்லேயே வந்து சேர்ந்துருக்கீங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ். நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் இல்லைனா கூட அந்த சேனலில் வந்து ரொம்ப அழகாக கம்யூனிகேட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி நானே வந்து ரொம்ப பிஸியாக இருந்தப்போ கொஸ்டின் சேலஞ்சிங்கெல்லாம் உங்களை பார்த்து தான் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ரொம்ப ஹெக்டிக்காக தான் என்னோடய ஷெட்யூல் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பர் ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறேன். என்ன வந்து இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து ஸ்டே அப்டேட்டடாக வச்சுருக்கிறது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. இந்த மாதிரி ஒரு யூனிக்கான பிளாட்ஃபார்ம் என்னோட பிளாட்ஃபார்ம், உங்களோட பிளாட்ஃபார்ம் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஸ்டேயிங் வித் மீ. கீப் லேர்னிங், கீப் ஆஸ்பைரிங். இன்றைக்கி இல்லைனாலும் ஒன் டே வி வில் அச்சீவ் வெரி பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லைன் திஸ் வீடியோ. பாய் அண்ட் மீட் யூ இன் அதர் வீடியோ ஆஃப் மைன். பாய்.